கடலூரில் இருந்து வளசரவாக்கம், வடபழனி ஆகிய இடங்களுக்கு செல்லக்கூடிய ஆற்காடு சாலை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்காக மூடப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 5 நாட்கள் நடைபெற உள்ள இந்த பணிகள் காரணமாக வாகனங்கள் போக்குவரத்து போலீசாரால் மாற்றுப்பாதையில் அனுப்பிவிடப்படுகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட பள்ளப்பட்டியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் தாசில்தார் தனுஷ்கோடி தலைமையில் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது மனுக்களை வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஊதியம் தராமல் ஒப்பந்ததாரர் காலம் தாழ்த்தி வருவதாக கூறி 80க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாதந்தோறும் ஊதியத்தை முறையாக வழங்கிடவும் வாரம் ஒருமுறை விடுமுறை தர வலியுறுத்தியும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து பாலூர் வழியாக பன்ருட்டிக்கு புதிய பேருந்து சேவையினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, துணை மேயர் தாமரை செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் அருகே அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் கடலூர் பாராளுமன்ற MP விஷ்ணு பிரசாத் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் கோயில் திருத்தேரோட்டத்தினை முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் கலந்து கொண்டு வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். இந்த திருத்தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து செங்கழுநீர் அம்மனை வழிபட்டு சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த கனமழையால் முழு கொள்ளளவை எட்டிய வேடந்தாங்கல் ஏரியில் இருந்து வெளியேறிய உபரி நீர் வயல்வெளியில் புகுந்ததால் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி வீணாகியுள்ளன. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவின் போது சிக்கியவர்களுக்கு சிகிச்சை அளித்து காப்பாற்றியதற்காக வீர தீர செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற்ற செவிலியர் சபீனாவிற்கு அவரது சொந்த ஊரான கூடலூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னையில் விருது பெற்று விட்டு கூடலூர் திரும்பிய அவரை மாலை அணிவித்தும் மலர் தூவியும் பொதுமக்கள் வரவேற்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் 16வது மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பேசிய தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் நூர்ஜஹான், சத்துணவுத் துறையில் காலியாக உள்ள 60,000 காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மலையூருக்கு சாலை வசதி கோரி 150க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பின் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.